எல்லாருக்கும் வணக்கம். நாம வேதியியல் எதிர்வினைகள் மற்றும் சமன்பாடுகள் சாப்டரோட பகுதி 2A வந்திருக்கோம். இந்த பகுதியில ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை, அதாவது ஒரு வேதியியல் சமன்பாட்டை எப்படி சரியா எழுதுறதுன்னு கத்துக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். போன பகுதியில என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாம ஒரு மெக்னீசியம் ரிப்பனை எரிச்சு கெமிக்கல் ரியாக்ஷனா என்னன்னு கத்துக்கிட்டோம் இல்லையா? ஆனா அந்த ரியாக்ஷனை இப்படி ஒரு முழு சென்டென்ஸா சொல்றது, ஒரு மெக்னீசியம் நாடா ஆக்சிஜன்ல எரியும் போது அது மெக்னீசியம் ஆக்சைடா மாறுது அப்படின்னு சொல்றது ரொம்ப நீளமா இருக்குல்ல. சயின்டிஸ்ட்களுக்கு இப்படி ஒவ்வொரு தடவையும் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இதை இன்னும் சிம்பிளா சொல்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கு தான் நம்ம NCERT புக்ல சொல்ற முதல் ஸ்டெப் இந்த வேர்ட் ஈக்குவேஷன்ஸ், அதாவது வார்த்தை சமன்பாடுகள். அந்த பெரிய சென்டென்ஸை நாம இப்போ வேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எழுதலாம். எப்படின்னா, மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிளா தெளிவா இருக்கு? சரி, இந்த சிம்பிளான ஈக்குவேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் சில ஸ்பெஷல் பேர்கள் இருக்கு. கெமிஸ்ட்ரியில நாம அடிக்கடி யூஸ் பண்ண போற ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 வார்த்தைகளை இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரியாக்டன்ஸ், தமிழ்ல வினைபடு பொருட்கள்னு சொல்லுவோம். எந்த பொருட்கள் எல்லாம் ஒரு கெமிக்கல் சேஞ்ச்க்கு உள்ளாகுதோ அதுதான் ரியாக்டன்ஸ். இத நாம எப்பவும் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது LHSல தான் எழுதுவோம். நம்ம உதாரணத்துல மெக்னீசியமும் ஆக்சிஜனும் தான் ரியாக்டன்ஸ். அடுத்து ப்ராடக்ட், தமிழ்ல விளைபொருள். ரியாக்ஷன் நடக்கும்போது புதுசா உருவாகிற பொருள் தான் ப்ராடக்ட். இத நாம ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது RHSல எழுதுவோம். இங்க மெக்னீசியம் ஆக்சைடு தான் நம்ம ப்ராடக்ட். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம பயன்படுத்துற பிளஸ் சிம்பிள், அப்புறம் அந்த ஆரோ மார்க், இதுக்கெல்லாம் கூட ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்கு. இது கெமிஸ்ட்ரியோட ஒரு லாங்குவேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள பாருங்க. இப்போ 2 அதுக்கு மேல ரியாக்டன்ஸ் இருந்தா அதுக்கு நடுவுல ஒரு பிளஸ் சிம்பிள் போடுவோம். இது என்ன சொல்லுதுன்னா, அந்த பொருட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரியாக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஆரோ மார்க் எப்பவும் ரியாக்டன்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸை நோக்கி தான் போகும். இது ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன்ல நடக்குதுன்னு காட்டுது. இந்த வேர்ட் ஈக்குவேஷன் நல்லா தான் இருக்கு. ஆனா இதை விட இன்னும் ஷார்ட்டா, இன்னும் யூஸ்ஃபுல்லா மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. உலகம் முழுக்க இருக்கிற சயின்டிஸ்ட்கள் எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வழி வேணும் இல்லையா? கண்டிப்பா முடியும். அதுக்கு தான் நாம வார்த்தைகளுக்கு பதிலா கெமிக்கல் ஃபார்முலாவை பயன்படுத்த போறோம். இப்படி எழுதுற ஈக்குவேஷனுக்கு பேரு தான் ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன்ஸ். இங்க பாருங்க, நம்ம வேர்ட் ஈக்குவேஷனை இப்ப ஃபார்முலாவா மாத்தலாம். மெக்னீஷியனுக்கு பதிலா Mg, ஆக்சிஜனுக்கு பதிலா O2, அப்புறம் மெக்னீசியம் ஆக்சைடுக்கு பதிலா MgO. சோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாறிடுச்சு? Mg plus O2 gives MgO. சிம்பிள். அப்போ இந்த மாதிரி ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு ரியாக்ஷனை காட்டுறதுக்கு பேரு தான் ஸ்கெலிட்டல் கெமிக்கல் ஈக்குவேஷன். தமிழ்ல கட்டமைப்பு வேதியியல் சமன்பாடுன்னு சொல்லுவோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எழுதுற ஈக்குவேஷன் அன்பேலன்ஸ்டா, அதாவது சமன்படுத்தப்படாம இருக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எதுக்கு நாம மெக்னீசியம்னு வார்த்தையால எழுதுறத விட Mgன்னு சிம்பிள் யூஸ் பண்றது பெட்டர்னு நினைக்கிறீங்க? கெமிஸ்ட்ரியில ஏன் சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம்? உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி வேர்ட் ஈக்குவேஷனா எழுதுறது, அப்புறம் எப்படி அதை ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷனா மாத்துறதுன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா நம்ம வேலை இன்னும் முடியல. இந்த ஈக்குவேஷன் இன்னும் முழுமை அடையல. நாம எழுதின இந்த ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுது, அது ஒரு நல்ல ஸ்டெப் தான். ஆனா அது இன்னும் 100% கரெக்ட் இல்ல. அதுல ஒரு முக்கியமான ஸ்டெப் மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸிங் ஸ்டெப் என்ன தெரியுமா? பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அதாவது சமன்பாடுகளை சமன் செய்யறது. இத பத்தி நாம அடுத்த பகுதியில, அதாவது பார்ட் 2Bல ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம பார்த்த இந்த வேர்ட் ஈக்குவேஷன்ஸ், ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்ஸ், இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நாம அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.